ஃபைனலாக கைஸ் நேற்றுக்கு ஐபிஎல் 2026 ஆக்ஷன் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. எல்லா டீம்ஸ் அவங்க ஸ்குவாடை பில்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கு சிஎஸ்கேட ஸ்குவாட்? சிஎஸ்கேட டாப் பைஸ் நேற்றுக்கு என்னென்ன இருந்துச்சு? முக்கியமாக சிஎஸ்கேக்கு இந்த ஸ்குவாடில் இருக்க வீக்னஸஸ் எதுவாக இருக்குது அண்ட் அதோட முக்கியமாக சிஎஸ்கேக்கு இந்த ஸ்குவாடில் என்னென்ன ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்குவாடை ஃபுல் அனலைஸ் பண்ணி நம்மளோட ரேட்டிங்ஸுமே கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு பத்திரனா போனது என்ன ஷாக்குப்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு சொல்ல போகிறேன். அது இன்னும் பெரிய ஷாக்காக இருக்க போகுது. அண்ட் உங்களை எக்கச்சக்க பேருக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். ப்ரோ கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் மேலே சிஎஸ்கே 14 பிளேயர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நியாயமாக தெரியுதா ப்ரோ? பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அதை பற்றியுமே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே நேற்றுக்கு எந்தெந்த டாப் பிளேயர்ஸுக்கு பிட் போட்டு பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களாம் கிடைக்கல. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக கேமரூன் கிரீனுக்கு சிஎஸ்கே ஹேடாக 25 crores வரைக்குமே போனாங்க. பட் அதுக்கப்புறமா போல் எனக்கு தெரிஞ்சுக்கே சிஎஸ்கே இன்னொரு 2-3 crores ஹேடாக போயிருக்கலாம். அவங்க 30 crores வரைக்குமே ரெடியாக இருந்தாங்க க்ரீனுக்காக. பட் சிஎஸ்கே இந்த ரிஸ்க் எடுக்கல. செட் 2, செட் 3, செட் 4 கம்ப்ளீட் சைலன்ஸ் சிஎஸ்கே கிட்டேருந்து ஜாக்கப் டஃபியெல்லாம் பேஸ் ப்ரைஸுக்கு போனாங்க. ஸோ ப்ரைஸ் ஏற்றி விட்டுருக்கலாம் சிஎஸ்கே. பட் அதுவுமே பண்ணல. பத்திரனா அந்த செட்டில் கேகேஆருக்கு போனார். ஒரு பெரிய ஷாக் அண்ட் ஹார்ட் பிரேக் அங்கே இருந்துச்சு. ஃபைனலாக செட் 5ல் ஸ்பின்னர்ஸோடைய செட்டில் சிஎஸ்கே ரவி பிஷ்னாயை பிட்டை போட்டு பார்த்தாங்க. அவருக்குமே ஹேடாக போல சிஎஸ்கே ஜஸ்ட் ஏதோ தூக்கி பார்க்கணும் அப்படின்னு தூக்கி பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பிஷ்னாய் கிடைக்கல. என்னடா இந்த ஆக்ஷன் மொக்கையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் கைஸ் அக்கேல் ஹுசேன் வந்தார். சிஎஸ்கே தட்டி தூக்குனாங்க அக்கேல் ஹுசேனை ஜஸ்ட் பேஸ் ப்ரைஸுக்கு. டிஎஸ்கே ஜேஎஸ்கே இதை தொடர்ந்து சிஎஸ்கே ஃபேமிலிக்குமே அக்கேல் ஹுசேன் என்ட்ரி கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரீம் பொட்டென்ஷியல் இருக்குது கேஸ். அக்கேல் ஹுசேன் கிட்ட நல்லா பாலை ஸ்விங் பண்ணி கொடுக்க முடியும். பவர் பிளேல ஸ்பெஷலாக போலிங் போட்டு கொடுக்க முடியும். ஹேண்டியான பேட்ஸ்மேன் லோவர் ஆர்டரில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது ப்ரோ. பட் ஒரு காம்பினேஷன் இங்கே செட் ஆகாதா சிஎஸ்கேல அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். செட்டே ஆக மாட்டார். பட் சிஎஸ்கே சரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. நூர் அஹமதுக்கான பேக்கப்பாக தான் அக்கீல் ஹுசேனை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது கிளியராக தெரியுது கேஸுங்க. ஃபைனலாக ஜடேஜாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருந்தது அக்கீல் ஹுசேன் தான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தா இருங்கப்பா அப்படின்னு சிஎஸ்கே பிரசாந்த் வீர் தான் ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு 14+ crores ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு தாராளமாக சிஎஸ்கே போய் எடுத்துன்னு வந்தாங்க கைஸ். அப்படியே பார்க்கணும் கைஸ். ஆப்ஷன் ரூமே அதிர்ச்சி. சிஎஸ்கே பிரசாந்த் வீரை தூக்கும் போது எக்ஸ்ட்ரீம்லி ஒர்த் பை கைஸ். எக்கச்சக்க பேர் சொல்ல ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸுக்கு எதுக்கு 14+ crore? கண்டிப்பாக ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு. பிகாஸ் அந்த பர்ஸோடைய வேல்யூக்காகவே அவங்கெல்லாம் விளையாட மாட்டாங்க. ப்ரெஷரில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. டெஃபினட்டாக ஐ பிலீவ் பிரசாந்த் வீர் கண்டிப்பாக விளையாடுவார். 14 crores பிரசாந்த் வீருக்கு ஒர்த்து தான். லைக் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டாப் டீமே பிரசாந்த் வீரை எடுத்துடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். அப்போவே தெரியுது கேஸ் அவருடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான பை. கண்டிப்பாக ஜடேஜாவுடைய ஷூஸை ஒரு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் கேஸ். அடுத்ததாக கொஞ்சம் நேரத்தில் கைஸ் சிஎஸ்கே அடுத்ததாக இன்னொரு பெரிய பை பண்ணாங்க. அடுத்த 6 சீட்டிங் மான்ஸ்டர் சிஎஸ்கேக்கு ஃபினிஷர் ஆல் செட் கைஸ். கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே திருப்பியும் 14+ crores இன்னொரு அன்கேப்டு பிளேயருக்கு தட்டி தூக்கின்னு வந்தாங்க. இன்னொரு சரியான வர்த்தான பைஸ் கைஸ். கார்த்திக் சர்மா அவரோட பேட்டிங் எல்லாம் பார்த்துருக்கணும் கைஸ். சிக்ஸர்ஸ் எல்லாம் ஈஸியாக அடிக்கிறாரு. நம்பர் 6ல் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. சிஎஸ்கேக்கு தேவை இருந்துச்சு. சிஎஸ்கே அதை ஃபுல் பண்ணிட்டாங்க கார்த்திக் சர்மாவை எடுத்துன்னு வந்து. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ ஷாட் எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு டீசெண்டான பை கேஸ். மேத்யூ ஷாட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே ஆல்ரவுண்டர்ஸ் தேவை. ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு வர்த்தான பை எடுத்துன்னு வந்திருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி மேத்யூ ஷாட் ஒரு நல்ல பிக்கு கைஸ். ஸோ இதை தொடர்ந்து டொமெஸ்டிக் சென்சேஷனான அமன் கான் எடுத்துன்னு வந்தாங்க. இது சரியான பிக்கு கைஸ். நல்ல போலிங்க்கு இருக்குது அண்ட் நோ லுக் சிக்ஸஸ் எல்லாம் அடிக்கிறாரு கைஸ். ஒரு பேட்டிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நல்ல பேக்கப் ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. அம்ரீஷ் ஆர்எஸ் எடுத்துன்னு வந்து க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இல்லை அமன் கான் எடுத்துன்னு வந்து சிஎஸ்கே க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல பிக் இவர். அடுத்த பிக் அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். பட் சின்ன தலைக்கு ரொம்ப பிடிச்ச பிக்காக இருந்திருக்கும் இது. எஸ் கைஸ் சர்ஃபராஸ்க்கான சிஎஸ்கே திருப்பியும் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக கைஸ் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே இது பண்ணியிருக்கிறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் நீங்கள் பாருங்கள் சிஎஸ்கேட டாப் ஆர்டரில் எந்த ஒரு பிளேயருமே இல்லை ஸ்வீப் விளையாடுற மாதிரி. ருத்ராஜ், ஆயுஷ், சஞ்சு சாம்சன் யாருமே ஸ்வீப் விளையாட மாட்டாங்க. பட் சர்ஃபராஸ் கான் ஸ்வீப் விளையாடுவார். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பெரிய யூஸாக இருக்கும். பட் 11 விளையாட வைக்க முடியாது. பட் ஒரு நல்ல பேக்கப் கைஸ் நம்மளோட மிடில் ஆர்டருக்கு.
ஒரு டீசென்ட்டான பை மிடில் ஆர்டருக்கு ஒரு நல்ல பேக்கப் 75 lakhs வர்த்து கை சர்ஃபராஸ் கான். அடுத்ததாக இங்கே தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது, எதுக்கு மேட் ஹென்ரி அப்படின்னு. பிகாஸ் நம்மளுக்கு டெத் ஓவர்ஸில் போலிங் போடுற மாதிரி ஒரு போலர் தேவை. பட் மேட் ஹென்ரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் போலிங் அண்ட் மிடில் ஓவர்ஸ் போலிங்கில் எஃபெக்டிவாக இருந்திருக்காரு, டெத்தில் எஃபெக்டிவாக இருந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் போலிங் போடுவார், பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வேறு போலர்ஸ் பக்கமே டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஜாக்கப் டஃபியில் எடுத்துன்னு வந்திருக்கலாம், பட் சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய லூப் போல தெரியுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நேத்தன் எல்லிஸ் இருக்கிறாரு, எப்படியோ சமாளிச்சிடுவாங்க சிஎஸ்கே. அடுத்த சீசன் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக எல்லாருக்கும் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம ஸ்ரேயஸ் கோபாலுக்கு ஒரு காம்படிஷன் வேணுமா அப்படின்னு ராகுல் சேர் எடுத்துன்னு வந்தாங்க சிஎஸ்கே. ரவி பிஷ்னாய்க்கு சிஎஸ்கே போகல, அந்த ஸ்பின்னருக்கு சிஎஸ்கே போகல, இந்த ஸ்பின்னருக்கு சிஎஸ்கே போகல அப்படின்னு எல்லாருமே சொல்லும் போது சிஎஸ்கே ராகுல் சேர் அன்சோல்ட விட்டு ஃபைனலாக ஆக்சிலரேட்டட் ஆப்ஷனில் ரவி பிஷ்னாயை 5.40 crores தூக்கியிருக்கிறாங்க. தீபக் சேர் போனார், இப்போ ராகுல் சேர் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு கேஸ். ஒரு நல்ல பிக். ஆக்சுவலாக ராகுல் சேர் ஒரு நல்ல ஸ்பின்னர், பட் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்திருக்காரு கேஸ். சான்சஸ் கிடைக்குமா இருக்க லெவனில் அப்படின்னா கிடைக்காது கேஸ். ஸோ ஃபைனலாக ஆல் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லும் போது, இருங்கப்பா நியூசிலாந்து பிளேயர்ஸ் இல்லவே இல்லை, ஒரே ஒரு நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாக் எடன்வர்ட்ஸ்க்கெல்லாம் சிஎஸ்கே போனாங்க, பட் அவங்களாம் கிடைக்கல. ஃபைனலாக ஜாக் ஃப்ளோக்ஸை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கைஸ். ஆக்சுவலாக 125 ஸ்ட்ரைக் ரேட்டில் லோவர் ஆர்டரில் வந்து 6 அடித்து கொடுக்க முடியும், நல்லா போலிங் போட்டு கொடுப்பாரு. ஆல்மோஸ்ட் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர், நல்ல பிக் சிஎஸ்கே இதுவுமே பண்ணி ஃபைனலாக அவங்களுடைய ஆப்ஷனை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக சொல்லிக்கிறாங்க சிஎஸ்கே அக்கீல் ஹுசேனை 2 crores தூக்கின்னு வந்தாங்க. பிரசாந்த் வீரை 14.20 crores, கார்த்திக் சர்மாவை 14.20 crores, மேத்யூ ஷாட்டை 1.50 crores, அமன் கானை 40 lakhs, சர்ஃபராஸ் கானை 75 lakhs, மேட் ஹென்ரியை 2 crores, ராகுல் சேரை 5.20 crores, ஜாக் ஃப்ளோக்ஸை 25 lakhs தூக்கின்னு வந்தாங்க. இன்னும் 2.40 crores சிஎஸ்கே பர்ஸில் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஸ்குவாடை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், சிஎஸ்கே எல்லா பிளேயர்ஸுக்குமே சரியான பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. லைக் நம்மளோட டாப் 3 ஆயுஷ், ருத்து, சஞ்சுக்கு உர்வில் பேக்கப்பாக இருந்தால், நம்மளுடைய 4th 5th பிரேவிஸ் அண்ட் தூபைக்கு சர்ஃபராஸ் கான் ஒரு நல்ல பேக்கப் இருக்கார். கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு பேக்கப் இல்லை. ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் கார்த்திக் சர்மாவோட ஒரு பேக்கப் இருக்கலாம். அண்ட் பிரசாந்த் வீருக்குமே சிஎஸ்கே ஒரு நல்ல பேக்கப்பை தேடி இருக்கலாம், பட் அங்கேயுமே சிஎஸ்கே கோட்டை விட்டுருக்காங்க ஒரு நல்ல ஆல்ரவுண்டரை மிஸ் பண்ணி. ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் ராகுல் சேர் மேபி ஃபில் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி சிஎஸ்கேக்கு அந்த ஸ்குவாடில். அண்ட் ஜேமி ஓட்டனுக்கு ஜாக் ஃப்ளோக்ஸ் இருக்காரு, இல்லைனா மேத்யூ ஷாட்டுமே இருக்காரு. இந்த 3 பிளேயரில் யாரை வச்சு சிஎஸ்கே ஒன்று விளையாட வைக்கலாம். அண்ட் அன்ஷுல் கம்போஸுக்கு ஒரு நல்ல பேக்கப்பாக சிஎஸ்கே தெரியல அப்படின்னு இங்கேயுமே தெரியுது. பட் அமன் கான் ஒரு நல்ல பேக்கப்பாக தெரிகிறாரு, பிகாஸ் நல்லா போலிங்குமே போடுறாரு, பேட்டிங் டீசெண்டாக விளையாடுறாரு. அண்ட் நூர் அஹமதுக்கு ஆப்வியஸாக அக்கீல் ஹுசேன் இருந்தால் கலீல் அண்ட் எல்லிஸுக்கு மேட் ஹென்ரி, குர்ஜப்னீத் இவங்க பேக்கப்ஸாக இருப்பாங்க. பேக்கப் போய் சிஎஸ்கே நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ஸ்குவாடை சிஎஸ்கேக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இந்தியன் டாப் ஆர்டர் இருக்குது கேஸ். அண்ட் மிடில் ஆர்டருமே செம்மையாக இருக்குது, லோவர் ஆர்டருமே செம்மையாக இருக்குது. பேட்டிங் கடப்பார பேட்டிங், அன்பீட்டபிள் பேட்டிங், ஃபினிஷிங்குமே அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குது. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரெல்லாம் நல்லா எடுத்துன்னு வந்திருக்காங்க. பட் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கப்பா திருப்பியும் அந்த ஃபாரின் 6 ஹிட்டிங் மான்ஸ்டர் திருப்பியும் இங்கே ஒரு லேக் ஆகுது கேஸ். ஃபாரின் 6 ஹிட்டிங் மான்ஸ்டரை சிஎஸ்கே திருப்பி விட்டாங்க. இப்போது கரண்ட் ஸ்குவாடில் ஜேமி ஓட்டன் ஒரு 6 ஹிட்டிங் மான்ஸ்டராக இருக்கிறாரு. பட் சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அதை பொறுத்து இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இவர் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு எனக்கு லேக் ஆகிறது என்ன தெரியுது அப்படின்னா, நேத்தன் எல்லிஸ் இல்லை அப்படின்னா மேட் ஹென்ரியால் அந்த டெத் ஓவரை காப்பாற்ற முடியாமல் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ சிஎஸ்கே இந்த 2 ஏரியாஸை விட்டால் டெஃபினட்டாக வேறு ஏரியாஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்குவாடுக்கு ரேட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக 8.5 or 9 கொடுக்கலாம் 10க்கு. இப்போ வரல கைஸ் மெயின் டாபிக். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் இந்த 2 பிளேயர்ஸுக்கு மட்டும் சிஎஸ்கே எதுக்கு 14+ crores போனாங்க? பெரிய ரிஸ்க் ப்ரோ. கண்டிப்பாக அன்கேபிள் பிளேயர்ஸுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறது மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு உங்களில் எக்கச்சக்க பேர் சொல்லலாம். ஆக்சுவலாக கைஸ் இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபியர் ஃபேக்டர் அப்படின்னு எதுவுமே இல்லை. வந்த உடனே அடிப்பாங்க. சமீர் ரிஸ்வி இதே மாதிரி தான் சொன்னால் நம்ம. பட் டெல்லியில் போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் கைஸ். அண்ட் இங்கே சிஎஸ்கேல நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார், ஹை ப்ரைஸ் கொடுத்தாலும். பட் சிஎஸ்கே தான் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணல. பட் இந்த டைம் சிஎஸ்கே கண்டிப்பாக கார்த்திக் சர்மா இருக்கட்டும், பிரசாந்த் வீரா இருக்கட்டும், 2 பேருக்குமே ஸ்லாட்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட்ஸே இருக்குது. ஸோ சிஎஸ்கேல கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் ஹங்கர் அப்படின்னு சொல்கிறது 2 பேர்கிட்டமே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வேல்யூ கைஸ், 2 பேருமே வேல்யூ ஃபார் மணி. ஸோ டெஃபினட்டாக 2 பேருமே நல்லா பைதா கைஸ். இங்கே இன்னொரு பெரிய கொஸ்டின் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ப்ரோ போலிங் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது, ஜஸ்ட் 5 போலிங் ஆப்ஷன்ஸ் ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போலர்ஸ் நம்ம லெவலில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா, எல்லிஸ், கலீல் அண்ட் அன்ஷுல் கம்போஸ்
அண்ட் சிவம் துபி ஆப்வியஸாக ஒரு போலிங் போட்டே ஆகணும். அவர் போலிங் போட வைக்கல அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டேக்காக இருக்கும். பிகாஸ் கேஸ் ஒரு கிட்ட ஒரு லக் ஃபேக்டர் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே இதை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக தூபேவுமே போலிங் போட்டே ஆகணும். அண்ட் நம்ம தலை விளையாட மாட்டார் கைஸ். நான் சொல்லிக்கிறேன், இதுதான் கைஸ் ஒரு பெரிய ஷாக். ஸோ ஆஷ்னாவே சொல்லியிருக்காரு அண்ட் பி டாகுமே சொல்கிறாரு. டெஃபினட்டாக எனக்கும் தெரியுது கைஸ், லைக் சிஎஸ்கே கார்த்திக் சர்மா எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய மார்க் தெரியுது, லைக் தலை விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டரை சிஎஸ்கே எடுத்துன்னு வருவாங்க. ஸோ அங்கேயே நம்மளுக்கு ஆல்ரெடி போலிங் ஆப்ஷன் ஷார்ட் அவுட் ஆயிருக்கு. ஸ்பின் போலிங் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். நூர் அஹமத் அண்ட் பிரசாந்த் வீர் போலிங் போடுவாங்க ஆப்வியஸாக. உங்களுக்கு ஆக்சுவலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா ஆயுஷ் மாதிரி அவளுமே ஆர்ம்ஸை ரொட்டேட் பண்ண முடியும். 1 or 2 hours அவர்கிட்டமே தலை வைக்கலாம். டொமெஸ்டிக்காக இருக்கட்டும், அண்டர் 19 இருக்கட்டும், எல்லா பக்கமே போலிங் போட்டிருக்காரு. அண்ட் நல்ல போலர் கைஸ் 1 or 2 hours தள்ளுறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக கைஸ் ஸ்குவாட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சில ஹேட்டர் சொல்லலாம், லைக் ஸ்குவாட் நல்லா இல்லைப்பா, ட்ராஃபி ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. 18 வருஷத்துக்கு அப்புறமா ட்ராஃபி ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு வரணும். டெஃபினட்டாக நம்மளுடைய ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரேட் பண்ணுங்கள் ஸ்குவாடுக்கு. ஸோ நான் 10 out of 8.5 கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.